வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமய காப்பியங்கள்ன்ற தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பெரிய புராணத்துக்கு இன்னொரு தலைப்பு வந்து திருத்தொண்டர் புராணம். இது எழுதுனது சேக்கிழார். இது ஒரு சைவ காப்பியம். சேக்கிழாருடைய இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர். இவர் வந்து தொண்டலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் வேளாண் மரபில் பிறந்திருக்காரு. இவருடைய புத்தி கூர்மையை பார்த்த சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் இவரை தன்னோட அமைச்சராக மாற்றிக்கிட்டாரு. அமைச்சராக இருக்கும்போது இவருக்கு உத்தம சோழ பல்லவன்றதான் பட்டப்பேர். மன்னனுடைய வேண்டுகோளுக்காக இவர் பெரிய புராணத்தை வந்து எழுதினார். இவருக்கு இறைவன் தான் உலகெல்லான்ற அடி எடுத்து கொடுத்தாரு. அந்த வார்த்தையை நூலோடைய முதல் இடை கடைசியாக வச்சு இந்த நூல் அவர் எழுதியிருக்காரு. காப்பியமாக இல்லையான்ற ஒரு வாதத்தையே ஏற்படுத்தின நூல் இது. தமிழோட முதல் கள ஆய்வு நூலுன்னு இதை சொல்லலாம். முதல் நூலான சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையோ அதோட வழி நூலான நம்பியாண்டார் நம்பி பாடின திருத்தொண்டர் திருவந்தாதியும் ஆய்ந்து தெளிந்த சேக்கிழார் இதை ஒரு சார்பு நூலாக எழுதினார். இது சைவ சமய நூல். இந்த நூலில் 2 காண்டங்களும் 13 சருக்கங்களும் 4286 பாடல்களும் இருக்குது. காண்டங்களோட பேர் நமக்கு தெரியல. 63 நாயன்மார்களோட வரலாற்றையும் 9 தொகையடியார்களை குறித்தும் இந்த நூல் வந்து பாடியிருக்காரு. அடியார்களையும் ஈசனையும் மரியாதையான பன்மையில் கூறின முதல் நூல் இது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவன் சேக்கிழாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழில் வந்து புகழ்ந்திருக்காரு. உமாபதி சிவாச்சாரியார் வந்து சேக்கிழார் புராணத்தை வந்து பாடியுள்ளார். கூடும் அன்பினிலே கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இதோட பொருள் என்னென்னா, இறைவனின் அடியார்கள் இறைவனை பேரன்போடு கும்பிடுவார்களே அன்றி அதற்காக வீடுனா மோட்சம் இல்லைன்னா முக்தி, அந்த பேரின்பத்தை கூட விரும்பாத மன உறுதி படைத்தவர்கள் அப்படின்றது தான் இதோடைய பொருள். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இதோடைய பொருள் என்னென்னா, அடுத்த பிறவி என்று ஒன்று இல்லாமல் இருக்கணும். அதாவது பிறவாமையே எங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை மீண்டும் பிறந்துட்டா அந்த பிறப்புலேயும் உன்னுங்களை நான் வந்து ஒருபோதும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானை நோக்கி பாடியது தான் இந்த அடி. இந்த மாதிரி புகழ்பெற்ற பல தொடர்கள் வந்து இந்த நூலில் இடம் பிடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.